வெல்கம் டு தங்கமுட்டை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஸ்வீட் பிஸ்கட் எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இந்த பிஸ்கட் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இது இன்ஸ்டன்ட்டா நம்ம 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான் இதுவும் வரும். இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் சுகர் எடுத்துக்கிறேன். இதில் பாயில்டு வாட்டர் ஊற்றிக்கிறேன். ஏன்னா வெந்நி ஊற்றினா தான் அந்த சுகர் வந்து சீக்கிரமாக கரையும். இப்போ அது டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ சுகர் நல்லா டிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் இதில் வந்து நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த நெய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் எள்ளு, நான் கருப்பு எள்ளு ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் எள்ளு இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ நான் வந்து மைதா 1 கப், கோதுமை 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமையிலேயே செஞ்சாலும் செய்யலாம், மைதாலேயுமே செஞ்சாலும் செய்யலாம். நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இப்போ நான் வந்து கோதுமை 1 கப் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அடுத்த கப் போடும்போது நான் கொஞ்சம் கிராஜுவலாக 2 தடவை போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் குக்கிங் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா பிசையணும். அப்புறம் 5 மினிட்ஸ் வந்து நம்ம விட்டுறணும். அதை இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. 5 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் உருண்டையாக எடுத்து வச்சுட்டு இப்போ நான் ஒரு பிளேட்டில் பின்னாடி ஆயில் தடவிட்டு சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அது மாதிரி பிசைகிறேன். இந்த சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி உருட்டிட்டு, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் இதை வந்து கட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணும்னா ஏதாவது பாட்டில் மூடியை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை குட்டி குட்டி பீஸாக நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தில் குட்டி குட்டி பீஸாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டவ்வில் ஆயில் வச்சு அது ஆயில் காஞ்சதும் இந்த குட்டி குட்டி பீஸாக ஆட் பண்ணுறேன். இது நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும். நீங்கள் இதில் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணாலும் பண்ணலாம். நான் வந்து ஆட் பண்ணலை. உங்களுக்கு இன்னும் நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டாக வேணும்னா நீங்கள் பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்கட் தான் கடையில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இதை வீட்டிலையே செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க. இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இந்த ஸ்வீட் செஞ்சு பார்த்துட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.